திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தரங்கம்பாடி கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது மகனான இரணியாசூரனை திருவிடைக்கழி முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு புராண வரலாற்றுப்படி தரங்கம்பாடி கடற்கரையில் நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அமைந்துள்ள திருவிடைக்கழி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில். இக்கோவில் அறுபடை வீடுகளுக்கு இணையான தலமாகவும் சோழநாட்டு திருச்செந்தூர் என்றும் போற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தரங்கம்பாடி கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது மகனான இரணியாசூரனை வதம் செய்து சாப தோஷம் ஏற்பட திருவிடைக்கழி தலத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும். இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளியுள்ளதால் முருகப்பெருமான் சிவரூபமாக காட்சியளிக்கிறார். சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் திருநாள முருகப்பெருமான் இரணியன் சூரனை வதம் செய்யும் புராண வரலாறு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மூலவரிடமிருந்து உற்சவர் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை தரங்கம்பாடி கடற்கரைக்கு எழுந்தருள செய்யப்பட்டார். அங்கு தரங்கம்பாடி மாசிலா மணிநாதர் கோவிலில் அகிலாண்டேஸ்வரி அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கடற்கரையில் மீன் வடிவில் இருந்த இரணியாசூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. பின்னர் தரங்கம்பாடி மாவட்ட தலைமை கிராமத்தினர் சீர்வரிசை எடுத்து வந்து முருகனுக்கு சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது. பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் பிரேம்குமார், ஆய்வர் பத்ரிநாராயணன், பரம்பரை அறங்காவலர் ஜெயராமன், தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சுனாமிக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த ஐதீக திருவிழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2வது ஆண்டாக வெகு விமர்சையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.